வேங்கை வயல் இன்சிடென்ட்ட கடந்து போறாங்க சில பேர். எவ்வளோ பெரிய அட்டூழியம் அங்க நடந்திருக்கு. எவ்வளோ பெரிய அட்டூழியம் நடந்திருக்கு. யார வந்து அவங்க மலத்த கலந்தாங்கன்னு குற்றம் சுமத்துறாங்களோ, அவரும் அவர் தாயாரும் அந்த தண்ணிய குடிச்சிருக்காங்க 3 நாளு. உலகத்துல எங்கேயாவது நடக்குமா இது? எத்தன கோயில்கள்ல தலித்துகள் போக முடியாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல பூட்டி கிடக்குது. நீங்க வைக்கம் போராட்டத்துக்கு 100 நாள் 100வது நூற்றாண்டு விழா போராட்டத்துக்கு பினராயி விஜயனும், ஸ்டாலினும் கலந்துக்கிறாங்க. நல்லது, மகிழ்ச்சி. அதே நிலைமை தானே மேல் பாதியில நடந்தது. அந்த நேரத்துல கோயில் பூட்டி கிடக்குது. இத்தனைக்கும் கோர்ட் ஆர்டர் பண்ணி தொறக்கணும்னு ஆர்டர் பண்ண பிறகு. கோர்ட் ஆர்டர் பண்ணுச்சுன்னா, நீ ராணுவத்த வச்சாவது உள்ள எடுத்துட்டு போணும். கண்டதேவி கோயிலுக்கு வந்து மத்திய போலீஸ வச்சாவது நான் வந்து தேரோட்டத்த நடத்தணும்னு கோர்ட் ஆர்டர் பண்ணுது. இதெல்லாம் இந்த கவர்ன்மென்ட்ல நடக்குது. அப்ப என்ன இவங்களோட மதசார்பின்மையும், இவங்களோட தலித்துகளுக்கு ஆதரவான இவருடைய அரசியலும் என்ன என்ற கேள்வி எழுவது இயல்பானது இல்லையா? ம். அப்ப தேசிய அளவுல இவங்க வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்காங்கன்ற உயர்ந்த நோக்கத்துல திருமா மாதிரியான சக்திகள் வந்து அங்க சிபிஎம், விசிக கட்சிகள் அவங்களோட உள்ள இருக்காங்க. ஆனா அவங்களோட பலவீனத்த பயன்படுத்திக்கிட்டு திமுக தன்னோட அரசியல வந்து நல்லாவே செய்யுது. அவங்க வளர தடுக்குது. அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ குடுக்க மறுக்குதுன்ற கோபம் தானே திருமாவாயிலருந்து அதிமுகவோட போகலாம் என்ற வார்த்தைக்கான காரணம். அது ஒரு கோபத்திலிருந்து வந்த வார்த்தை. இந்த நுண் அரசியல நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா திருமாக்கு புத்தி சொல்றேன்ற பேர்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இதை வைத்து அரசியல் செய்யப்படும்னு தெரிஞ்சுதான் திருமாவளவன் கண்டிப்பா அவருக்கு தெரியும். இந்த வார்த்தையால வரக்கூடிய விளைவுகள் அவருக்கு தெரியும். அவர் பக்கம் இருக்க நியாயத்தை ஏங்க யாருமே பேச சார் மாட்டேன்றாங்க. அவரே வெளிப்படையா பேச மாட்டாரு. நான் என்ன சொல்றேன், அவர் வந்து அவர மாதிரி ஒரு மதசார்பற்ற தலித் தலைவர் இந்தியாவிலே கிடையாது. கிட்டத்தட்ட முகமறிந்த அத்தனை தலித் தலைவர்களும் பிஜேபிக்கு விலை போனானுங்க கடந்த 11 வருஷத்துல. விலை போகாத ஒரே தலைவர் திருமா. அவர் மனசு நொந்ததுன்னா இந்த கவர்மெண்ட்டோ, இந்த கட்சியோ உருப்படாது. அதுல எந்த சந்தேகம் வேணாம். லெஃப்ட் வந்து செக்யூலர் லைன்ல இருக்காங்கன்னா அது வேற. ஏன்னா அது அவங்களோட ஐடியாலஜி. நூற்றாண்டுகளா அவங்களோட பிளட்ல ஊர்னது. தலித் பார்ட்டிஸ்க்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கும். அதனால தான் மாயாவதி, ராம்விலாஸ் பாஸ்வான், அத்வாலே இவங்க எல்லாருமே விலை போனது அதுல தான். அதுல அந்த உறுதியான கொள்கை நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அற்புதமான தலைவர் திருமா. அவர் வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா, அதுக்கு காரணம் முழுக்க 100% இல்ல 200% திமுக தான் காரணம். அதனால யாராவது திருமாக்கு புத்தி சொல்றாங்கன்னா, அந்த நண்பர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க புத்தி சொல்ல வேண்டியது திமுகவுக்கு, திருமாவுக்கு கிடையாது.